Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்தலாமா? இதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கு அப்புறமா ஒரு 100 ல இருந்து 150 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்போ மோர் குழம்புக்காக கொஞ்சம் மசாலா அரைக்க வேண்டியிருக்கு. அதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக வெண்டைக்காய் வதக்கின எண்ணெயில இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மசாலாவை சேர்த்துனதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதி வரதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.